ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் 2 டேஸ் லாஸ்ட்டா ஒரு 4 நாளா நான் கொஞ்சம் டிப்ரெஸ்ட் ஆயிட்டேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் நான் தான். ஏன் தெரியல, இந்த ஒரு வாரமா கொஞ்சம் அவசரமா கடை கிடைக்கணும், அவசரமா கடை கிடைக்கணுன்ட்டு அந்த மாரி மைண்ட் செட்ல இருந்துட்டேன். ஆக்சுவலா அது என் மேல தான் தப்பு இருக்கு. அப்பதான் புரிஞ்சுக்கினேன், நம்ம அவசரப்படக்கூடாது இதுக்கப்புறம் அப்டின்ட்டு. என்னன்னா, நான் வந்து 26ஆம் தேதி ஜனவரிக்குள்ள நம்ம வந்து கடை தொறந்துடணும் அப்டின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நான் வேலை செஞ்சேன் லாஸ்ட் 1 மந்த்லேருந்து. சரி, அதனால கிட்ட வர எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. என்னடா தொறக்க முடியாம போயிடுமோ அப்டின்ட்டு. அட்லீஸ்ட் கடை கிடைச்சா கூட நல்லாருக்கும் அப்டின்ட்டு. அ அதனால தான் வந்து நான் இந்த ஒரு 3, 4 நாளாவே வந்து ஒரு மாரி மைண்ட் அப்செட் ஆயிட்டேன். அ அதுதான் காரணம். அ அதுவும் இல்லாம ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கவே இல்ல நடந்த விஷயம்லாம். ஒரு கடை கிடைக்குது, அவங்க சொல்ற வாடகை, அவங்க சொல்ற அட்வான்ஸ் ஓகே பண்றேன். ஆனா, அவங்க வந்து 2 நாள் டைம் குடுங்க அப்டின்றாங்க. அதுக்கப்புறம் கடை இல்லன்னிறாங்க. ஏன் அப்டின்னே தெரியல. 2வது அதே மாரி ஒரு கடைய பார்க்குறேன். அதுவும் ஓகேன்றேன். வாடகை அதிகம் தான் ஓகேன்றேன். ஆ ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அந்த கடையில. அப்பயும் ஓகே சொல்றேன். அட்வான்ஸ் ஓகே, வாடகை ஓகேன்றேன். அவங்களும் வந்து குடுக்குற மாரி வந்து குடுக்கல. இப்போ இன்னிக்கும் ஒரு கடை பார்த்துருக்கேன். ஓகே சொன்னவங்க. ஆனா, இப்போ மறுபடியும் வந்து அட்வான்ஸ் ஓகேன்னு சொன்னேன் குறைக்கல. வாடகையும் ஓகேன்னு சொன்னேன் குறைக்கல. ஏன்னா, நம்ப எதுவுமே நான் பேசல. அவங்க சொன்ன ரேட்டுக்கு நான் ஒத்துக்கினேன். அப்படி இருந்தும் மறுபடியும் அவங்க வந்து வேற ஒரு கடை வந்து 2 டேஸ் டைம் கேட்டுருக்காங்க. ஏன் எனக்கு புரியல. அதுதான் ஏன் எனக்கு மட்டும் தான் அப்படி ஆகுமா? இல்ல கடை தேடுற எல்லாருக்குமே அப்படி ஆகுமா? அப்படின்ட்டு தெரியல. அதனால தான் வந்து கொஞ்சம் இதுவாயிட்டேன். இப்போ புரிஞ்சிடுச்சு. தெளிவாயிட்டேன். கடை கிடைக்கும்போது கிடைக்கட்டும். பிரச்சனை இல்ல. நல்ல கடை கிடைக்கணும். அதுக்காக தான் வெயிட் பண்றேன். நான் அவசரப்பட்டேன்னா தப்பா போயிடும். கடை தான் இங்க ரொம்ப முக்கியம் பிசினஸ்ல. அதனால வந்து பொறுமையா இருக்கேன். ஆ அதான் தோணுச்சு. நான் ஆர்டர் ஓட்டி காசு சேர்க்கும்போதே ஒரு அண்ணா சொன்னாரு, "தம்பி நீ இது சேலஞ்ச் முடிக்கிறதுக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடியே கடை தேட ஆரம்பி. அப்பதான் உனக்கு 2 மாசத்துக்கு அப்புறம் கடை கிடைக்கும்" அப்டின்னாரு. அவரு அப்ப சொன்னாரு. நான் என்ன நெனச்சேன், சரி முடிச்சுட்டு தேடிக்கலாம். ஒரு 10 நாள்ல கடை தேடுறோம். கடை 10 நாள்ல செட் பண்றோம். ரன் பண்றோம் அப்டின்ற மைண்ட் செட்ல இருந்தேன். ஆனா அவரு முன்னாடியே சொன்னாரு, "கடை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்" அப்டின்னாரு. அது இப்போ புரியுது. ரொம்ப ரொம்ப கஷ்டம் கடை கிடைக்கிறது. அதனால தான் ஒரு 3, 4 நாளா வந்து இப்படி இருந்தேன். மைண்ட் அப்செட்டா. ஆ என்னடா இது எல்லாமே முடிச்சுட்டோம். கடை மட்டும் கிடைக்க மாட்டேங்குதுன்ட்டு. அ அதுவும் இல்லாம நான் இப்போ ஒரு கடை பார்க்குறேன். அவங்க சொல்றேன்னாங்க. சரி எப்படியும் ஓகே ஆயிடும்ன்ட்டு, அந்த லொக்கேஷனுக்கு அந்த கடைக்கு ஏத்த மாரி நான் ஒரு மெனு செட் பண்ணேன். அன்னைக்கு நைட்டு, மறுநாள் காலையிலலாம் ஃபுல்லா வேலை செஞ்சு ஆ ஏன்னா நான் வந்து தேடுறது வந்து எங்க பக்கத்திலேயே இருக்கிற ஏரியா. நான் வந்து ரொம்ப சுத்துன ஒரு ஏரியால தான் இப்போ கடை தேடிட்டு இருக்கேன். ஏன்னா, அப்படி இருக்கும்போது தான் என்னாலயும், என் ஒய்ஃபாலயும் அந்த கடைய வந்து ஹேண்டில் பண்ண முடியும். முக்கியமா ஃபர்ஸ்ட்டு சின்ன கடையா தொறந்து, வேலைக்கு ஆள் இல்லாம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியால தான் நான் இங்க தேடுறேன். நான் கொஞ்சம் வெளிய போயிட்டேன்னு வச்சுக்கங்களேன், கண்டிப்பா வேலைக்கு ஆள் தேவை இருக்கும். அதனால அவங்க கரெக்ட்டா இருப்பாங்களா, வேலைக்கு வருவாங்களான்ற சில இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் பிசினஸ்ல கொஞ்சம் அடி வாங்குன்ட்டு, ஃபர்ஸ்ட் நம்ம தொடங்குறது நம்ம கிட்டயே தொடங்குனா, நம்ம 2 பேரே பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இப்போ தேடிட்டு இருந்தோம். கடை அங்கங்க கெடைச்சது. ஆனா வந்து ஓகே மட்டும் சொல்ல மாட்ருக்காங்க. அது ஏன்னே தெரியல. அதான் ஒரே ஒரு கஷ்டம் இருக்கு. அதனால தான் ஒரு மாரி ஆயிட்டேன். அத உங்ககிட்ட சொல்லணும்னு நெனச்சேன். அதனால தான் இந்த லாங் வீடியோ. இப்போ என்னன்னா, இப்போ மறுபடியும் ஒரு கடை பார்த்துருக்கேன். அந்த லொக்கேஷனுக்கு ஏத்த மாரி மெனு செட் பண்ணோம். ஏன்னா, ஒரு லொக்கேஷனுக்கு ஏத்த மாரி தான் நான் மெனு செட் பண்ணியிருந்தேன். நான் இதுவரைக்கும் வந்து ஒரு 4 மெனு செட் பண்ணியிருக்கேன். இந்த லொக்கேஷனுக்கு இந்த மெனு கரெக்ட்டா இருக்கும். அந்த லொக்கேஷனுக்கு அந்த மெனு கரெக்ட்டா இருக்கும்னா, நான் வந்து ஒரு மெனு செட் பண்ணியிருந்தேன். மெனு செட் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப லென்த்தா எடுத்தேன். இப்போ ஒரு கடை கிடைச்சிருக்கு. அந்த இதுக்கு ஏத்த மாரி தான் இப்போ நான் மெனு செட் பண்ண போறேன். இன்னைக்கு நைட்டு அவங்க 2 நாள் டைம் கேட்டிருக்காங்க. மறுபடியும் அவங்க ஓகே பண்ணிட்டாங்கன்னா, கடை ஸ்டார்ட் ஆயிடும். இல்லன்னா, நம்ம வேற பிளான்ல போக வேண்டியது தான். அந்த ஐடியால தான் இருக்கேன். இப்போ கிளவுட் கிட்சன் ரன் பண்ணுங்கன்னு நெறைய பேர் சொல்றாங்க. அதுக்கும் ரெடியா தான் இருக்கேன். அதுக்கும் மெனு ரெடியா தான் இருக்கு. ஆனா, அது கிளவுட் கிட்சன்னா மட்டும் ஏன் ஒரு செகண்ட் யோசிக்கிறேன்னு தெரியல. அது கிளவுட் கிட்சன் ஒரு மாரி செட் ஆகுமா? அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. ஏன்னா, அந்த Swiggy, Zomato அவங்கள நம்பி, அந்த கமிஷன நம்பி என்னால எப்படி ரன் பண்ண முடியும்? ஏன்னா, எவ்வளோ 30, 32% வந்து கமிஷன் வாங்குறாங்க. அத தாண்டி நான் ஒரு மெனுவ செட் பண்ணி, அத மக்கள்கிட்ட கொண்டு போய், அது கிளிக் ஆயி, குவாலிட்டி நல்லா செட் பண்ணி, அதுக்கப்புறம் அது வியாபாரம் ஆயி, அது செட் பண்றதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ். நான் சின்னதா பண்ணாலும், என் கண் முன்ன கஸ்டமர சாட்டிஸ்ஃபை பண்ணி, அ 100% என்னால வந்து பெஸ்ட்ட குடுக்க முடியும். அ கிளவுட் கிட்சன்ல அது என்னால பண்ண முடியுமான்னு தெரியல. அதனால தான் கிளவுட் கிட்சன்ல நான் அவ்வளோ யோசிக்கிறேன். அதுதாங்க இந்த 3 நாள்.
அதனால தான் ஒரு மாரி டிப்ரெஸ் ஆயிட்டேன். இப்போ வந்து அப்படி ஆக மாட்டேன். ஒரு 4, 5 பேர் சொன்னாங்க. அ அதெல்லாம் பத்தி யோசிக்காத. உனக்கான கடை உனக்கு கிடைக்கும். பொறுமையா மட்டும் இரு. ஆ நீ தேடுறது தேடு. ஒரே கடையில நிக்காத. இப்போ ஒரு கடையில ஓகே சொல்றேன்னு சொன்னாங்கன்னா, வேற எங்கேயாவது தேடு. உனக்கு கிடைக்கும். அந்த ஒரே கடையில நிக்காதன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன அட்வைஸ்லாம் எடுத்துக்கினேன். அதனால தான் ஒரு 4 நாளா நான் வந்து கொஞ்சம் சரியில்லாம இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு சாரி சொல்லிக்கிறேன். நான் ரெகுலரா வீடியோ போடணும்னு நெனச்சேன். என்னென்னலாம் அப்டேட்டோ எல்லாமே வந்து முக்கியமான டாபிக்கோ டெய்லியும் போடணும். யாருக்கோ ஒருத்தருக்கு யூஸ் ஆகலாம். அதனால வந்து ஆனா 3 நாள் மிஸ் ஆயிடுச்சு வீடியோ போட்டது. அதுவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதாங்க. பார்ப்போம். ஆ இன்னும் 2 நாள் டைம் சொல்லியிருக்காங்க அவங்க. அந்த கடை வந்து 70% எனக்கு அவங்க ஓகே ஆயிடுவாங்கன்னு தான் தோணுது. 30% வந்து செட் ஆகுமா? அப்படின்றது யோசிக்கிறாங்க. அது ஏன் தெரியல. பார்ப்போம். 70% ஏன்னா அவங்க சொன்ன வாடகை நான் அக்செப்ட் பண்ணிக்கினேன். அவங்க சொன்ன அட்வான்ஸ் நான் அக்செப்ட் பண்ணிக்கினேன். ரூ. 1 கூட இன்னும் குறைக்கல. அதனால கிடைச்சிரும் தான் நெனைக்கிறேன் இந்த வாட்டி. அதாங்க. பார்ப்போம். கடை கிடைச்ச உடனே நம்ம சந்திப்போம். நம்ம ரெகுலரா இதுக்கப்புறம் வீடியோ வரும். அதுக்காக தான் இந்த பெரிய வீடியோ போட்டேன். அதான். பாய்.